ஒரு பர்சன் வந்து நல்லா படிச்சதுக்காக அவருக்கு வந்து எங்கே ஜாப் அப்ளை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டுது. ஸோ இதனால அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ரெஸ்யூமை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவருக்கு எந்த கம்பெனிஸ்லாம் பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனிஸ்ல இருக்க கார் பார்க்கிங் போயிட்டு அந்த எம்ப்ளாயி கார் பார்க்கிங் போட்டு அவரோட ரெஸ்யூம் வந்து மேலே வச்சுட்டு வந்துறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவரோட ரெஸ்யூம் வந்து ஒரு சீனியர் மேனேஜருக்கு எப்படியோ போய் சேருது. இவர் இதுமாதிரி பண்ணதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கம்பெனியில் என்ன இன்டர்வியூ என்ன ஜாப் கொடுக்கலாம்னு சொல்லி இன்டர்வியூ ஃபில் பண்ணி ஃபைனலாக வந்து இந்த கம்பெனியில் அவர் எடுத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. இது வந்து உண்மையிலே நடந்த ஸ்டோரி. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றது என்ன, நான் வந்து எவ்வளோ கம்பெனிஸ்க்கு வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்றேன், பட் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னாலும் எனக்கு டிமோட்டிவேட்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு லைஃப்ல ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது அதை அடையணும். அது வந்து எப்படியாவதுன்னா நல்ல வழியில நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். கூடவே வந்து கிரியேட்டிவாகவும் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து நான் ஜஸ்ட் ஜாப் அப்ளை பண்றேன், எனக்கு கால்ஸ் வரலாம்பீங்க. நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற உங்க ரெஸ்யூம் மாற்றணும். ஹெச்ஆர்ஸையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இது மாதிரி ஏதாவது புதுசா நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஜாப்